வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். யாரிடமும் குறை காணாதே. குறையில்லா மனிதன் இல்லவே இல்லை. குறையில்லா மனிதன் இல்லவே இல்லை. குறையே இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. குறையே இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. அவன் இறைவன். இறைவனை நாம் கண்ணால் காண வாய்ப்பில்லை. அதனால குறையுள்ள மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவனையே ஏற்றுக்கொள்வதற்கு சமம். குறையில்லா மனிதன் யார் என்று உலகில் காட்ட முடியுமா? முடியாது. எல்லா தலைவர்களையும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் படித்திருந்தால் நன்றாக தெரியும். இயேசு சொல்வார், ஏன் என்ன நல்லவன் சொல்ற அப்படின்னு சொல்லி அவரை தேடி வந்த ஒரு இளைஞன்கிட்ட கேட்கிறார். என்னையாப்பா நீ நல்லவன் சொல்ற? நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவாரு. நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? கடவுள் ஒருத்தர் தான்ப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு புதிய தத்துவத்தை விளக்கி சொல்லுகிறார். அப்பொழுது தன்னை யாரெல்லாம் தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் இதுதான். அப்போ ஒவ்வொரு மனிதரிடமும் குறைகளை கண்டுகொண்டே இருந்தால் நாம் வாழ்க்கையில் உயரவே முடியாது. ஒவ்வொரு மனிதரிடமும் குறைகளை கண்டுகொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உயரவே முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குறைகளை களைவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வாறு நன்றாக படிக்காத ஒரு பிள்ளைக்கு, மாணவருக்கு அந்த ஆசிரியர் கூடுதல் கவனம் செலுத்தி அக்கறையோடு அந்த பிள்ளையை படிக்க வைத்து தேர்ச்சி அடைய உதவி செய்கிறாரோ அதே போல சாப்பிட அடம் பிடிக்கும் குழந்தைக்கு அக்கறையோடு உணவு செலுத்தி விளையாட்டு காட்டி போக்கு காட்டி அந்த தாயும் தந்தையும் எவ்வாறெல்லாம் உணவு ஊட்டி அந்த குழந்தையை பழக்குகிறார்களோ அதை போல நாம் நிறைய குறைகளை மட்டுமே பிறரிடம் கண்டு கொண்டு இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த குறைகளை சரி செய்வதற்கு முன் வருகிறோமா? குறைகளை சொல்லுகிற நானும் குறை உள்ளவன்தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுநாதரை போல ஏன்பா நீ என்ன நல்லவன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே கேள்வி, நான் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்கும் பொழுது நம்முடைய குறைகள் என்ன என்று நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த ஒரு எளிய உளவியல் பயிற்சியை நாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்வோம். இன்று நான் நல்லவனாக நடந்து கொண்டேனா? எனக்கு நான் நல்லவனாக இருந்தேனா? என்னில் ஏதாவது குறையுடையவனாக இன்றைய நாளை கழித்தேனா? அல்லது மற்றவர்களை குறை சொல்லி இந்த நாளை கழித்தேனா என்பதை ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் நாம் நம்மையே ஆய்வு செய்து கொள்வோம். இந்த சுய ஆய்வு நம்மில் இருக்கக்கூடிய குறைகளை களைவது மட்டுமல்லாமல் பிறருடைய குறைகளையும் களைவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு தரும். இந்த ஆற்றலை பெறுவதற்கு இந்த சிந்தனை நமக்கு உதவட்டும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யாப்பழம் நம்முடைய இதய நோயை சரி செய்வதற்கு உதவி செய்கிறது. அதில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய இயக்கத்தை சீராக்க உதவி செய்கிறது. எனவே கொய்யாப்பழம் சாப்பிட்டு நம்முடைய இதயத்தையும் இதமாக பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.